ஒரு ஹோட்டலுக்கு மாடியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால் இந்த ரவுண்டானாவை பார்த்தேன். இங்கிட்டிருந்து அந்த சைடுலேருந்து இந்த சைடு வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரவுண்டானா, மதுரை ரவுண்டானா. மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போனோம். ராமநாதபுரம் ரோட்டில் தான் இருக்குது இந்த கோயில். இது மதுரை ஊருக்குள்ளே போகக்கூடியது ரோடு. அந்த ஹோட்டலில் அந்த சைடு இருந்து எடுத்துருப்பேன் பாருங்கள். அங்கே தான் சாப்பிட்டோம் காலையிலே. இந்த ஹோட்டல் தான் கோயில், காளியம்மன் கோயில். விளக்கு போடுறதுக்கு வந்துருந்தோம். விளக்கு போடுறதுக்கு கோயிலுக்கு வெளிப்புறமே ஒரு மண்டபம் மாதிரி கட்டிருக்காங்க. அந்த மண்டபத்தில் விளக்கு போடுறதுக்கு குங்குமம், மஞ்சள், விளக்கு வச்சு விளக்கு போடுறாங்க. கோயிலுக்குள்ளே எந்த விளக்கம் போட முடியாது. கோயிலுக்கு வெளியே தான் குடும்பத்துக்குள்ளே ஒரு இடம் முன்பக்கம் உள்ள கோபுரம். அந்த சிலைக்கு நேராக இருக்கும் கோபுரம். காட்டினா பெரிய கோபுரம். இது வந்து கோயிலுக்கு முன்னாடி கோபுரம். முன்னாடி காட்டின கோபுரம் அந்த கடைசி மடப்புறம் செட்டை பாருங்க. செட்டு வலுவான செட்டு செடா வச்சாங்க. மதுரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகுது. நல்லாயிருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமிக்கு கோயிலில் கூட்டம் சும்மா அள்ளுது. இது கோயிலில் பின்பக்கம் எடுத்தது. கோயிலுக்குள்ளே உள்ள கோபுரம். ரோசாப்பூ மாலை போட்டாங்க. மாலை இந்த சைடு போகணும், இந்த சைடுக்கு போகணும். இங்கே இருக்க குதிரை கீழே காளியம்மன் சிலை எல்லாம் கணக்கு பண்ணி மாலை விடுவாங்க. அதாவது ஒரு 20 மாலையை ஒன்றா கட்டினா நீட்டமாக கட்டினா போகும். 3 பெரிய மாலை 20 மாலையை ஒன்றா கட்டினா எவ்வளோ நீளம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உள்ள மாலையை ரோசாப்பூ மாலை போட்டாங்க. மேக்ஸிமம் எலுமிச்சை மாலை ரொம்ப கீழே வச்சு தப்ப கூட ரிங்களோட எங்கே போகணுப்பா? ரிங்களோட வாங்கப்பா. இடம் வாங்க. அடே போகிறேன் வாங்க. ஒரு பையனை உள்ள இருக்கிறேன்.
சின்ன சின்ன ஃபோட்டோக்கள் எடுத்தோம், அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டுருப்பேன். இதுக்கப்புறம் சிலைக்கு முன்னாடி இருக்க கோபுரம் அது. இது சைடு 3 கோயிலுக்கு முன்னாடி உள்ள கோபுரம், இது சிலைக்கு முன்னாடி உள்ள கோபுரம். இது நாகதேவிக்கு முன்னாடி இருக்கும் இந்த இடம். பேச்சியம்மன். கோயிலுக்குள்ளே எடுத்தது வீடியோ எடுக்க சரியான முறையில் அலௌடு இல்லைங்கிறதுனால 1-2 ஃபோட்டோக்களை மட்டும் எடுத்துருக்கு. பழைய காலத்து கோயில் நல்லா கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு இந்த குதிரை பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ, அந்த சைடு ஒரு ஃபோட்டோ எடுத்துனேன். இந்த சைடு எடுத்துருக்குது, அந்த சைடு இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். கோயில் நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.